ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி தான் போயிட்டுருக்கோம். திருப்பதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் புக் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். தாம்பரத்துலேருந்து லோக்கல் ட்ரெயின் போயிட்டு அங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து திருப்பதி ட்ரெயின் தான் புக் பண்ணி போயிட்டுருக்கோம். அது 6:40க்கு ட்ரெயினு. நாங்கள் வந்து கரெக்டாக ட்ரெயின் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போய் ட்ரெயினை பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேணிகுண்டாலே நிறுத்திட்டாங்க. ரேணிகுண்டாலேருந்து பத்மாவதி டெம்பிள் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு. எல்லா ட்ரெயினுமே ரேணிகுண்டாலே நிறுத்திடுறாங்க. நீங்கள் பார்த்து புக் பண்ணி போங்க. அப்புறம் அங்கேருந்து பத்மாவதி டெம்பிளுக்கு வந்து போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, எப்போவுமே நாங்கள் அங்கே போயிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் மேல் திருப்பதிக்கு போவோம். அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லாக்கர்லாம் இருக்குது அங்கேயே பேக்லாம் வைக்கிறதுக்கு. நாங்கள் வந்து காலையிலே ஃப்ரெஷ்ஷப் ஆகி போனதுனால கரெக்டாக 9, 10 மணிக்கெலாம் நாங்கள் கீழ் திருப்பதி போயிட்டோம். அங்கே போயிட்டு பத்மாவதி அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்துட்டு நாங்கள் வந்து கீழே இருந்து நடந்து தான் போவோம் எப்போவுமே மேல் திருப்பதிக்கு. அது ஸ்ரீவாரிக்கு தான் போயிட்டு அங்கேருந்து பத்மாவதி டெம்பிள்லேருந்து ஸ்ரீவாரிக்கு போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோடனே அங்கே வந்து பார்த்திங்கன்னா லாக்கரில் பேக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு வந்து க்யூவில் நிற்கணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டை பையெல்லாம் அலோடே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். செப்பல் அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூரிஸ்ட் பேக் மாதிரி தான் எல்லாமே அதிலே போட்டு கொடுத்துடணும். நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டுட்டு கட்டை பை தான் எடுத்துகிட்டு போயிடணும். கட்டை பை லைனில் நின்று எங்கள் வீட்டுக்கார் திரும்பி வந்துட்டார். பேக் அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு பேக் வாங்கி அதில் செப்பல் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லா பேக்கும் அங்கே கொடுத்து லாக்கரில் கொடுத்துட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:45க்கு ஏற ஆரம்பித்தோம். ஒரு சாமி தரிசனமாக பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே வந்து ஒரு தரிசனம் இருக்குது. நீங்கள் அழகாக பார்த்துட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே அப்படியே லைனாக போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட்றதுக்காக தான் ஒரு சிலையை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க. நாங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக ஏறினோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு மலை ஏறுறதுக்கும் 1 ஹவர் ஆகுது. யாராலையுமே அவ்வளோ சீக்கிரம் ஏற முடியாது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் ஏற முடியும். நாங்களும் அதே மாதிரி தான் ரொம்பவே பொறுமையாக ஏறிட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்களா கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டே போகணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து திருப்பதிக்கு போனீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருக்குது இந்த டைமு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அன்னதானம்லாம் ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. ரொம்பவே கூட்டமாக இருக்குது இந்த டைமே. நாங்கள் ஒரு 4-5 தடவை போயிருக்கோம். எந்த டைமுமே இவ்வளோ கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. சரியான கூட்டம். எங்கே கால் வச்சாலும் ஒரே கொசு முக்கிற மாதிரி செம கூட்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பாதிக்கு பாதி ரேட்டு அதிகமாக தான் விற்கிறாங்க. ஒரு பிஸ்கெட் பாக்கெட் 10 ரூபானா 20 ரூபான்னு விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி பட்டாணி பாக்கெட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக தான் விற்கிறாங்க. தயவுசெய்து குழந்தெல்லாம் கூப்பிட்டு போகிறவங்க சேஃப்டியாக கூப்பிட்டு போங்க. எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க. சாப்பாடு ஸ்நாக்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வழியாக மலை ஏறி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கு ஏறினேன்னு சொன்னேன்னா 10 மணி ஆகிடுச்சி மேலே போகிறதுக்கு. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு ஆஞ்சநேயர்லாம் பார்த்து கும்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்போ போனாலுமே கீழ் திருப்பதிலேருந்து நடந்து தான் போவோம். நல்லாயிருக்கும் அது மாதிரி நடந்து போகிறதுக்கு. ஒரு சாமி தரிசனமாக பார்த்து எங்கள் வீட்டுக்கார் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சூப்பராக இந்த வாட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஜாலியாக போயிட்டு வந்தோம். நம்ம ஏறுற கஷ்டமே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து ஏறிட்டோம்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஏறி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூம் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 10 மணிக்கு போய்ட்டு பேக்கெல்லாம் வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கார் போய் சிஆர் ஆஃபீஸ் போய்ட்டு செம கூட்டமாக இருக்குது, ரூம் கிடைக்க கஷ்டமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நைட் என்ன பண்ணது தெரியாமல் நைட் எடுத்து டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கும் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல வெடிக்கால எழுப்பி விட்டவரை மறுபடியும் போய் சிஆர் ஆஃபீஸ் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்த்தாரு. மறுபடியும் கூட்டமாக தான் இருக்குது, நான் நின்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலைல 6:30 மணிக்கு போய் நின்னார். எங்களுக்கு ஒரு 10:30 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரூம் 100 ரூபா ரூம் புக் ஆகிடுச்சு. ரூம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 பெட்ரூமு, ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமு, அப்புறம் வாஷ்ரூம், டாய்லெட் எல்லாமே சூப்பராக. ரூம்லாம் ரொம்ப க்ளீனாகவே இருந்தது. எப்போ எங்களுக்கு ரூம் கிடைக்காதுன்னு நினச்சேன். எங்கே குடோனு அந்த லாக்கர்லாம் சொல்லுவாங்களே எங்கேயுமே இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப செம்ம கூட்டம் இந்த டைமு. ரூம் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாமே எங்களுக்கு பெருமாள் வந்து எல்லாமே கொடுத்து வச்சுருக்கணும். நாங்கள் எல்லாமே எங்களுக்கு டக்குன்னு கிடச்சிருச்சு. ரூம் கிடச்சோடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஈவினிங் வந்து சரி நம்ம போய் சாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு எப்போவுமே நாங்கள் போனோம்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனத்துக்காக போயிட்டு கிளம்பிட்டோம். வராகமூர்த்தி இதுக்கு தான் போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா புஷ்கரணிக்கு போயிட்டு நம்ம ரூம்லேயே ஃப்ரெஷ்ஷப் ஆனதெல்லாம் கால் நினச்சிட்டு தலையில் தண்ணி வச்சுட்டு வராகமூர்த்தி போய் பார்த்துட்டு சரி அப்படியே திருப்பதிக்கு சாமி பார்க்க தரிசனம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம்லலாம் தரிசனம் கிடையாது, ஃப்ரீ தரிசனம். காலையில் 6 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் நாங்கள் ரூம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெடிக்காலமாக எழுந்திரிச்சு சாமி பார்க்க வந்து கிளம்பிட்டோம். 6 மணிக்கு கரெக்டாக போனவங்க எங்கேயுமே எங்களை அப்படியே நடக்கவே விட்டாங்க. அப்புறம் செம்ம கூட்டம், நிற்கவே முடியல.
அப்புறம் வெறும் தண்ணி மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அன்னதானம் தராங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலி 10 பேர் 20 பேர் வராங்க. அவங்களுக்கே சரியாயிடுது. நம்மளுக்குலாம் வந்து எதுவுமே கிடைக்கல. நாங்கள் வந்து 6 மணிக்கு போனவங்க வந்து ஈவினிங் டைமு கரெக்டாக 5 மணி ஆயிடுச்சு. நடுவில் மதியானம் டைமில் ஒரு இடத்துல நிறுத்தி அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை அது. நிறைய பேர் வந்து ஒரு கூட்டம் கூட்டமாக வரதுனால அவங்களே மாற்றி மாற்றி வாங்கி அதே ஒரே அடிதடி சண்டை அப்படி ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திரும்பியே போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குழந்தைங்கள வச்சுட்டு கூட்டத்தில் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 5 மணிக்கே கீழே ஒரு குடோன் இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போய் விட்டாங்க. அந்த குடோன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கொடுக்கல. அங்கே வெறும் பால் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு ரூ. 10 பிஸ்கெட் ரூ. 20 விற்கிறாங்க. எந்த ஸ்நாக்ஸ் வாங்கினாலுமே டபுளாக தான் விற்றாங்க. என்ன பண்ணுறது, அதே பசிக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருந்தோம். சரி குடோனில் விட்டாங்க, ஏதாச்சும் சாப்பிட தருவாங்கன்னு பார்த்தா ஈவினிங் டைம் விட்டதுனால வெறும் பால் மட்டும்தான் கொடுத்தாங்க. அந்த பாலும் வாங்குறதுக்கு அடிதடி தான். மேலே ஊற்றிட்டு அது வேணாம் சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கா பெரிய குடோனுக்கு விடலான்னு சொல்லிட்டு திறந்து விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். குடோனுக்கு விட்டு அதுக்கப்புறம் நம்ம பாதி வேலை போக சொல்லி நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டோக்கன் தந்துடுறாங்க. லட்டுக்கும் நம்ம சாமி தரிசனம் டைமிங்கும் போட்டு எங்களுக்கு வந்து 11 மணிக்கு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் குடோனில் விட்டு ஒரு 7 8 மணிக்கா வந்து பார்த்திங்கன்னா உப்புமா கொடுத்தாங்க. சரி அதுவாச்சும் கிடச்சதே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு சாமி பார்த்துட்டு நாங்கள் வந்து கரெக்டாக 12 மணிக்கு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 12 மணிக்கு வந்துட்டு சாமி பார்த்துட்டு ஒரு வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணி சாமியை கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய்.